வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். ஆண்டிப்பட்டி லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. திண்டிவனம் மாநில அளவிலான ஊஷு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். ஆண்டிப்பட்டி லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் பள்ளியின் தாளாளர் ஹென்றி அருளானந்தம் மற்றும் நிர்வாகி தமயந்தி தலைமையில் கொண்டாடப்பட்டது. பள்ளியின் செயலாளர் மேத்யூ ஜோயல் முன்னிலை வகித்தார். யோகாவின் முக்கியத்துவத்தை பற்றி பள்ளியின் முதல்வர் உமா மகேஸ்வரி சிறப்புரையாற்றினார். அப்பொழுது தற்காலிக நவீன உலகில் குடும்பத்தில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக உள்ள மன அழுத்தம் குறையவும் மனித சமுதாயத்தில் நல்லுறவு மேம்படவும் உடல் ஆரோக்கியம் மேம்படவும் யோகா பயிற்சிகளின் பயன்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. எனவே மாணவ மாணவிகள் கண்டிப்பாக யோகாவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் யோகா தின உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். இதனை அடுத்து பள்ளி மாணவர்களுக்கு யோகாசனம் பயிற்றுவிக்கப்பட்டது. அமுதவள்ளி தலைமையில் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் பூமா, கவிதா, ராங்கினி, பாண்டி செல்வி, திவ்யா உட்பட ஆசிரியர்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் அடுத்த கருவம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தரம் ஜெயின் பள்ளியில் மாநில அளவிலான ஊஷு விளையாட்டுப் போட்டிகள் துவக்க விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கருவப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தரம் ஜெயின் பள்ளியில் மாநில அளவிலான ஊஷு விளையாட்டுப் போட்டிகள் துவக்க விழா நடைபெற்றது. இதனையொட்டி ஊஷு அசோசியேஷன் மாநில தலைவர் அலெக்ஸ் அப்பாவு, பொது செயலாளர் ஜான்சன், பள்ளியின் நிர்வாகிகள் பிளாசா, அனுக்ரா, முதல்வர் சாந்தி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி போட்டிகளை துவக்கி வைத்தனர். மாநில அளவிலான ஊஷு விளையாட்டுப் போட்டியில் தமிழகத்தில் உள்ள 31 மாவட்டங்களில் இருந்து 350 அணிகள் கலந்து கொண்டனர். இதில் ஜூனியர் யூத், சீனியர் என 3 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற உள்ளது. 2 நாட்கள் நடைபெற உள்ள போட்டியில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் வரும் ஜூலை 26 முதல் 31ஆம் தேதி வரை கோயம்புத்தூர் JPR கல்லூரியில் நடக்க உள்ள தேசிய அளவிலான ஊஷு போட்டியில் கலந்து கொள்வதற்கு தகுதி பெறுவார்கள். இந்த போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை ஊஷு அமைப்பின் மாநில துணைத் தலைவர் ஜின்ராஜ், துணை செயலாளர் நவகோடி நாராயணன் மூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் விஜயபாரத், ஏழுமலை, ஜெயச்சந்திரன், கோபிநாத், முருகன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மேற்கு ஓடை தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவிலில் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மேற்கு ஓடை தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவிலில் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு பின்பு கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்று அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவிலின் முன்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூரண ஹஸ்தி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. யாகசாலையில் இருந்து கடகங்கள் புறப்பாடாகி மூலவர் ஆஞ்சநேயர் பகவானுக்கு விபூதி, மஞ்சள், குங்குமம், பால், தயிர், தேன், இளநீர், பழங்கள், சந்தனம் உள்ளிட்ட 21 வகையான அபிஷேகமும் ஆராதனையும் பூஜைகளும் நடைபெற்றன. தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. நவகிரக தோஷங்களை நீக்கி தடைகளை உடைத்து சோதனைகளை சாதனை ஆக்கி கலியுகத்தில் தீய சக்திகளை அழித்து தர்மத்தை காத்து அருள்பாலிக்கும் வீர ஆஞ்சநேயர் பகவானை பக்தர்கள் பயபக்தியுடன் வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். விருத்தாச்சலம் அடுத்த பரவலூர் கிராமத்தில் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் தீக்குண்டத்தில் விழுந்து 2 பெண் பக்தர்கள் காயம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பரவலூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது.
முன்னதாக அக்கிராமத்தில் உள்ள மணிமுத்தாற்றில் இருந்து சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு தீச்சட்டி ஏந்தி விரதமிருந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மேல தாளத்துடன் ஊர்வலமாக வந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தி திரௌபதி அம்மனை வழிபட்ட போது இத்தீமிதி திருவிழாவில் அக்கிராமத்தை சேர்ந்த விஜயலட்சுமி என்கிற பெண் பக்தர் தீ மிதிக்க சாமியாடி வந்து தீக்குண்டத்தில் தவறி விழுந்து பலத்த தீக்காயமடைந்தார். அவரை பின்தொடர்ந்து வந்த ரம்யா என்கிற பெண்ணும் தடுக்கி விழுந்து லேசான காயத்துடன் இருவரையும் மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவத்தால் அக்கிராமத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குமளம்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கே சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் என்கின்ற பேசும் பெருமாள் ஆலய 3ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா 6ஆம் நாள் நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமர் அலங்காரத்தில் அனுமந்த வாகனத்தில் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் குமளம்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய 3ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா 6ஆம் நாள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ ராமர் அலங்காரத்தில் காட்சியளித்தார். மேலும் ஸ்ரீ ராமர் அலங்காரத்தில் அனுமந்த வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மகா தீபாரதனை பல்வேறு வகையான சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் கும்பதீபம் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வந்து ஹம்ச வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து ஹனுமந்த வாகனத்தில் வீதி உலா வந்து அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அடுத்த பாதிரியாப்புலியூர் திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த பெருவிழா எனப்படும் தீமிதி திருவிழா உற்சவம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பாதிரியாப்புலியூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தீமிதி திருவிழா உற்சவம் துவங்கியது. தொடர்ந்து 14 நாட்கள் மகாபாரதம் படிக்கப்பட்டது. அரவானுக்கு சாதம் மறைதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அக்னி வசந்த பெருவிழா எனப்படும் தீமிதி திருவிழா பெரும் விமர்சையாக நடைபெற்றது. மேலும் முக்கிய நிகழ்வான அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் முன்பு பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். தொடர்ந்து பூங்கரகம் கோவிலை உட்பிரகாரம் வந்து குளக்கரை சென்று தீமிதி திடலை வந்தடைந்தது. தொடர்ந்து சக்தி கரகத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் சக்தி கரகம் முதலில் தீமிதி குண்டத்தில் இறங்க தொடர்ந்து விரதம் இருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் திண்டிவனம் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆண்டிப்பட்டி லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. திண்டிவனம் மாநில அளவிலான ஊஷு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.